10 ரூபா விற்கிற ஒரு டீ கடைக்கு எதுக்கு பிரான்சைஸ்? 5 லட்சம் ரூபா கொடுத்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு கடை வாசல்ல பெருசா போடுவாங்க டீ 10 rupees ஒன்லி. ROI வராது. ஸோ இந்த பிரான்சைசி மாடல்ல பெரிய ஃபிளா இருக்கு. 5 lakhs வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பண்ணிட்டு ஒரு வெளியில வந்து ஒரு 10 ரூபாய்க்கு டீ கடையில போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு மாடர்ன் டீ அவுட்லெட்னு ஒன்று வந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதாவது ஃபீமேலா இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே நம்மளால டீ ஷாப்ல பார்க்க முடியுது. எங்க அப்படின்னா மாடர்ன் டீ அவுட்லெட்ல. இதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் டீ ஷாப்ல ஃபேமிலி ஆடியன்ஸோ ஃபீமேல்ஸோ ஒர்க்கிங் உமன்ஸோ போய் டீ சாப்பிட முடியுமா? இல்ல 10 பேர் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான், 4 பேர் பாக்கு போட்டு துப்பிட்டு இருப்பான், அங்க போய் ஃபேமிலியோட உட்காந்து நம்மளால டீ குடிக்க முடியுமா? அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணது வந்து மாடர்ன் டீ அவுட்லெட் தான். அவங்க 10 rupees கொடுக்கறதுனால அவங்க லாஸ் ஆயிட மாட்டாங்க. அதோட ஃபுட் காஸ்டே வந்து அதிகபட்சம் 4 rupees தான் வரப்போகுது. 6 rupees per டீக்கு வந்து ஹைலி ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. ஆனா எங்க பிரச்சனைனா நீங்க சரியான இடத்துல கொடுத்தீங்களா, சரியா மார்க்கெட் பண்ணிருக்கீங்களா, குவாலிட்டியான டீயை கன்சிஸ்டன்டா ப்ரொவைட் பண்றீங்களா, அங்கதான் பிரச்சனை இருக்கு ஒழிஞ்சு 10 ரூபாய்க்கு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை.